அனைவருக்கும் வணக்கம். தமிழில் என்கிற ஜோதிடம் திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். வார்டு அடிப்படையில் இந்த எண்ணியத்தை வைத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு இது முக்கியமானது, இது ஆய்வு சம்பந்தப்பட்டது. எப்போதுமே இந்த நான் உருவாக்கப்பட்ட என்கிறதம் இதோ ஒரு காலத்தில் நிச்சயமாக வரும் என்பதை நான் நம்பிக்கையுடன் இந்த என்கிற ஜோதிடத்தை நான் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நானே இந்த தமிழுக்கு 240 எழுத்துக்கும் தனித்தனி என்கிறது கொடுக்கப்பட்டு வார்த்தை அடிப்படையில் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜோதிடம் எப்படி, தமிழ் வார்த்தைகள் எப்படி, அது எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த நம்பரில் வருது என்பதெல்லாம் நான் இந்த திருஞான சம்பந்தம் யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அனார்கிலிக்கு 5 எழுத்துக்கள். அதுக்கு உண்டான எண்ணிக்கை 1 7 9 2 8 இதெல்லாம் கூட்டினாக்க 27. அதோடைய விதியன்கிறது 9. அனார்கிலிக்கு விதியன் 9. எட்டுக்கை அம்மனுக்கு எண்களிடம் 4 2 7 7 5 1 7 1 6 இதெல்லாம் கூட்டினாக்க 40. அதோடைய விதியன்கிறது 4. எட்டுக்கை அம்மனுக்கு விதியின் 4 வருகிறது. அப்போது எட்டுக்கை அம்மனுக்கு 4 தலைகள் இருந்தாலும் சரி, அந்த 4 தலைகளுக்கும் 8 கைகள் இருப்பது போல் இந்த எட்டுக்கை அம்மனுக்கு தமிழ் ஜோதிடம் 4ஆம் இடத்தை காட்டுகின்றது. எட்டுக்கை அம்மன் 4ஆம் இடத்தை காட்டுகின்றது. அவருடைய பலனே 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. ஆனால் அவர்களுக்குன்னு சில கிரகங்கள் துணை இருந்து அவர்களிடம் வேண்டிக் கொண்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த 4வது எண்களிடம் துணை நின்று வாழ வைக்கின்றது. மாசி பெரியண்ணாங்கிறது மாசி பெரியண்ணா அதனுடைய விதியின் 4. ஆனால் அதற்குரிய எண்களிடம் 8 4 3 4 2 3 4 இதெல்லாம் கூட்டாக்க 31. அதான் மாசி பெரியனுடைய விதியின் 4. அவருக்கும் 4 தலைகள் இருக்கிறது போல காட்டுகிறது. ஆனால் அவருக்கும் 8 கைகள் இருப்பது போல தான் இந்த எண்களிடம் காட்டுகின்றது. ஆனால் அவருக்கு ஒரு தலை தான் காட்டுகின்றது மாசி பெரியண்ணாவுக்கு. ஆனால் அவருடைய கற்பனை சிந்தனையில் 4 தலை இருப்பது போல 8 கைகள் இருப்பது போல இந்த எண்களிடம் தெளிவுபடுத்துகின்றது. தங்க சுரங்கத்துடைய விதியின் 4. அப்போ தங்க சுரங்கத்துக்கு எண்களிடம் 7 8 1 5 3 8 1 7 இதெல்லாம் கூட்டாக்க 40. அதோடைய விதிங்கிறது 4. தங்க சுரங்கத்துக்கு 4வது பலனாக வருகிறது. 4ஆம் எழுத்து பலன் தங்க சுரங்கம். வெட்டுக்கிளி, அதாவது வெட்டுக்கிளியோட விதியின் 7. அதோடைய எண்களிடம் 8 2 7 7 2 8 இதெல்லாம் கூட்டாக்கா 34. அதோடைய விதியன்கிறது 7. அப்போ வெட்டுக்கிளியோட விதியன் 7. 7ஆம் இடத்தில் பலனாக வெட்டுக்கிளி 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. அட்டைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கும் எண்களிடம் 1 2 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 12. அதோடைய விதியன்கிறது 3. அட்டையினுடைய விதியன் 3ஆம் இடத்தை குறிக்கிறது. மண்புழு என்ன அட்டை எல்லாம் 2 1 தான் இருந்தாலும் அதோடைய அட்டையுடைய விதியின் 3. மண்புழுவோட விதிங்கிறது 5. மண்புழுவுக்கு விதிய எண்களிடம் 1 3 2 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதோடைய விதிங்கிறது 5. மண்புழுவோட விதியின் 5. 5ஆம் இடத்து பலனாக மண்புழு வருகிறது. தப்பு கணக்கு விதியின் 3ஐ குறிக்கிறது. அந்த விதியினைக்கு அந்த தப்பு கணக்கு என் தமிழ் எண்களிடம் 7 6 2 7 1 6 7 3 இதெல்லாம் கூட்டினாங்க 39. அதோடைய விதியன்கிறது 3. தப்பு கணக்கெல்லாம் போடுறது 3ஆம் இடத்து எண்களிடம். 3ஆம் இடத்து விதியன். 3ஆம் இடத்து பலன் தப்பு கணக்காக கணக்கு காட்டப்பட்டு வருகிறது. தப்பு கணக்கு போடுகிறது 3ஆம் இடம். தவறான சிந்தனை. ஏன்னா சிலர் பேர் தவறான சிந்தனைலாம் சிந்திச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லதில்லை, அது நடக்கவே நடக்காது. எவ்வளோதான் சிந்தனை பண்ணாலும் தவறான சிந்தனை என்றைக்கும் அது செயல்படாது. ஏன்னா
கடைக்கூடிய மக்கள் வரை அப்படி ஆசை இப்படி ஆசை அது இதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் தவறான சிந்தனை. அந்த தவறான சிந்தனைக்கு வந்து விரியன் 1. அந்த தவறான சிந்தனைக்கு எண்கணிதம் 7 5 6 9 4 4 7 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 46. அதோடைய விதிங்கிறது 1. அப்போ தவறான சிந்தனை விதியின் 1. அந்த 1ஆம் நம்பர் வந்து தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தும். அதே அந்த விதியின் 1ஆக இருந்து விட்டால் அவர்களுக்கு அந்த தவறான சிந்தனை மூலம் அவருக்கு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இருந்தாலும் அது தவறான சிந்தனை. ஏன்னா ஆனாலும் வந்து தவறாக சிந்திக்கக்கூடியதெல்லாம் நிறையா இருக்குது. அவங்க கற்பனையில் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதான் தவறான சிந்தனையும் விதியின் 1. அந்த 1ஆம் நம்பர் தான் தவறான சிந்தனைகளை சிந்திக்கும். அடுத்ததாக என்னமோ நடக்குது அதோடைய விதிங்கிறது 5. அந்த என்னமோ நடக்குதுங்கிற வார்த்தைக்கு 4 6 2 6 8 5 7 3 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 50. அந்த என்னமோ நடக்குது அதோடைய அதோடைய எண்கிற பிறகு கூட்டி வந்தது 50. அதோடைய விதிங்கிறது 5. தவறான சிந்தனைய இது என்னமோ நடக்குது அதோடைய விதிங்கிறது 5. மாயத்துக்கு வந்து 3 எழுத்துக்கள். அந்த மாயத்துடைய விதியின் 8. ஆனால் அதோடைய எண்கணிதம் வந்து 8 2 7 அதெல்லாம் கூட்டாக்கா 17. அதோடைய விதிங்கிறது 8. மாயம் 8 சொல்லப்படுகிறது. மாயம் எது அப்படின்னு கேட்டாக்கா, மாயம் என்பது காற்று, நீர், நெருப்பு, மந்திரம், வாசம், சிந்தனை, யோகம், பொழுது இதெல்லாம் மாயத்தில் வருகிறது. இது 8மே மாயம். அதோடைய விதியின் 8. அதோடைய பொருள்கள் வந்து காற்று, நீர், நெருப்பு, மந்திரம், வாசம், சிந்தனை, யோகம், பொழுது இதெல்லாம் மாயத்துடைய பொருள் 8. அதோடைய பொருள் காற்று, நீர், நெருப்பு, மந்திரம், வாசம், சிந்தனை, யோகம், பொழுது இதெல்லாம் மாயம். இறுதி ஊர்வலம். அடுத்ததாக இறுதி ஊர்வலம்னா போனதை தூக்கிட்டு போகிறது தான் இறுதி ஊர்வலம். செத்தவனை அலங்கரித்து பாடையில் கூட்டு போகிறது தான் இறுதி ஊர்வலம். அந்த இறுதி ஊர்வலத்தினுடைய விதியின் 1. அதற்குரிய எண்கணிதம் 2 1 8 1 9 5 4 7 இதெல்லாம் கூட்டாக 37. அதனுடைய விதிங்கிறது 1. அப்போ இறுதி ஊர்வலத்தின் விதியின் 1. பூ போன்ற மனிதர் பாருங்க, பூ போன்ற மனிதருக்கு வந்து விதியின் 9 காட்டுகிறது. 9ஆம் இடத்து பலனாக வருகிறது. பூ போன்ற மனிதர் அதோடைய எண்கணிதம் வந்து தமிழ் எண்கணிதம் 9 5 6 8 8 1 1 7 9 இதெல்லாம் கூட்டாக்கா 54. அதோடைய விதிங்கிறது 9. பூ போன்ற மனிதர்னா உலகத்தில் எல்லாமே இருக்க முடியாது. அந்த பூ போன்ற மனிதர் என்பது எம்ஜிஆரை தான் குறிக்கும். மற்ற யாரையுமே குறிக்க முடியாது. அவங்க பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக எம்ஜிஆர் போல் வரவே முடியாது. அவர் ஒரு பூ போன்ற மனிதர்களையும் அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். அதான் அவருக்கு தான் பூ போன்ற மனிதர். அதனுடைய விதி என்கிறது 9ஆம் இடத்தை குறிக்கிறது. நற்பவிக்கு வந்து 4 எழுத்துக்கள். ஆனால் நற்பவிக்கு வந்து விதியின் 1. நற்பவிக்கு வந்து 8 5 9 6 இதெல்லாம் கூட்டினாங்க 28. அதனுடைய விதி என்கிறது 10. நற்பவியுடைய விதியின் 1. நற்பவினா என்ன? ஆசி, நலம் உண்டாகுக, நல்லா இருங்க அப்படிங்கிற கணக்கு தான் நற்பவி என்பது நல்ல வார்த்தை. அது நற்பவி என்பது ஒரு ஆசி வழங்கக்கூடியது தான். அதுதான் நலம் உண்டாகும். நன்றாக இரு, நலம் உண்டாகுக, நன்றாக இருப்பீர் என்பதெல்லாம் அந்த நற்பவியில் அடங்குகிறது. நற்பவி என்ற சொல் ஆசி வழங்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். கண்ணீர் அஞ்சலி. அந்த கண்ணீர் அஞ்சலிக்கு வந்து விதியின் 1. அப்போ கண்ணீர் அஞ்சலிக்கு வந்து எண்கணிதம் 1 3 5 9 1 1 3 1 இதெல்லாம் கூட்டம் 28. அதோடைய விதிங்கிறது 1. கண்ணீர் அஞ்சலி செத்த நாள் அன்று அதுக்கு பெயர். ஆனால் கண்ணீர் அஞ்சலி செத்த நாள் அன்று. ஆகையால் இந்த நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஆகையால் இந்த எண்கணிதம் மக்களைத்தான் சேரும், தமிழ்நாட்டுக்கு சேரும், மக்களுக்கு சேரும். இதுதான் ஆய்வு என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அறிவியல் மாற்றம் திருஞான சம்பந்த எண்கணித வள்ளுவர் பண்டாரம். நன்றி, வணக்கம்.